இது வந்து ரூமை எல்லாத்தையுமே வந்து சுற்றி காட்டுறாங்க. "பார்த்தீங்களா? இந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தியா?" அப்படின்னு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து சிவா வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. சிந்து வந்து என் மேலே ரொம்ப வந்து அஃபெக்ஷன் வச்சுருக்கா. அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து அவங்க வீட்டில் கூப்பிட்டோன்னே, "டாக்டர் நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கள் டாக்டர் சிவா என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு சிந்துவோட பொருட்களை எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து, "இதெல்லாம் நான் வந்து சிந்துக்கிட்ட வேணான்னு சொன்ன பொருளாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து வேணான்னு சொன்னார் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுருக்கா. எல்லாமே வந்து அவள் கொடுத்ததில்ல அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பார்க்குறாரு. சிந்து கொடுத்தது, இவர் வேணான்னு சொல்லி கொடுத்தது, அதையெல்லாம் ஒரு ஒரு பொருளாக எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சிந்துவோட ஃபோன் அங்கே இருக்குது. அதை பார்த்து வந்து யோசிக்கிறாரு, இந்த ஃபோன் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து, சரி சிந்துவோட வந்து சீக்ரெட் எல்லாம் தெரியணும்னா கண்டிப்பாக இந்த ஃபோனில் தான் ஏதாவது இருக்கும். சிந்து எப்படி எனக்கு இந்த ஃபோனில் தானே மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, இந்த ஃபோன் வழியாக தானே எல்லாமே பண்ணியிருப்பா, அப்போ இந்த ஃபோனில் ஏதாவது கண்டிப்பாக வந்து தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஃபோன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது, என்ன நம்பர் போட்டு சீக்ரெட் நம்பர் போட்டு சேவ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. சிந்து வந்து என் மேலே தானே ரொம்ப பிரியமாக இருக்கா, ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட பர்த்டே டேட் வந்து போட்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஓப்பன் ஆகிடுது. அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்குறாரு. எல்லா நம்பரையுமே வந்து சிந்து வந்து அழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணி சில நம்பர்களை வச்சுருக்காங்க. அந்த நம்பர்லாம் எடுத்து வந்து அவரோட ஃபோனில் வந்து காப்பி பண்ணிக்கிறாரு. எல்லா நம்பரையுமே வந்து சிந்துவோடது வந்து யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா, என்ன பண்ணியிருக்கா எல்லாமே நோட் பண்ணணும். என் மெசேஜ் எல்லாம் அமுச்சு விட்டுருக்க மாதிரி இதில் போட்டிருக்கா. அந்த டைமில் சிந்துவுக்கு நம்மளோட மெசேஜ் வந்திருக்கு. அதையும் நம்ம எல்லாமே காப்பி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே காப்பி பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து சிந்துவோட வந்து வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் அவங்களது எல்லா நம்பர்ஸு எல்லாமே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கார். கரெக்டாக வந்து அந்த டைமில் யாரோ கதவை தட்டுறாங்க. ஐயோ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடனை லாக் பண்ணி அங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி வச்சுட்டு கம்முன்னு படுத்துக்கிறாரு. அந்த டைமில் சிந்து வர, "என்ன டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்க, தூங்கிட்டியா?" அதுக்குள்ளேயுமே டாக்டர் தூங்கிட்டா. "ஐயோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், அதான் எடுக்கிறதுக்காக வந்தேன்" அப்படி சொல்லிட்டு சிந்து வந்து ஃபோன் எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ எடுத்துகிட்டு போயிட்டாலே, சரி அவளுக்கு கிடைச்ச நம்மளுக்கு கிடைச்ச அந்த நம்பர் வரைக்கும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், எப்படி இவ என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசனை பண்ணி எடுத்து வச்சுக்கிறாரு சிவா. அடுத்து வந்து அங்கே இருக்க பொருளெல்லாம் பார்த்துட்டு, சிந்து வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கா, அந்த கிஃப்ட்லலாம் ஒன்றும் இல்லை அந்த அளவுலாம். சிந்து வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளை விரும்புகிறா. அதனால் அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நிரூபிக்கணும். அப்போ தான் வந்து அவள் சின்ன வயசுலேருந்தே தன்னை என்னை விரும்புகிறதையும், அதே டைமில் தனக்காக வந்து இந்த கல்யாணத்தை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. அதன்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொருளெல்லாம் எல்லாமே தேடிட்டுருக்காரு. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. உடனே வந்து, "இப்போ வரப்போறியா இல்லையா சிவா?" அப்படின்றாங்க. "இங்கே பாரு ஸ்னேகா, நான் சொன்னது தான், மறுபடியெல்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ வர முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு ஃபோன் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதை கேட்டு ஸ்னேகா செமைய டென்ஷன். "ஓ அந்த சிந்து தான் முக்கியமா? சிந்து அந்தளவு மயக்க வச்சிருக்காளா? நான் விடவே மாட்டேன். சிவா வரட்டும், இருக்குது சிவாக்கு" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. மகாவுக்கு வந்து ஸ்னேகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. "ஆண்டி நான் இவ்வளோ சொல்லியும் சிவா வரமாட்டேங்கிறார் ஆண்டி, அந்தளவு ஆகிடுச்சா அவனுக்கு. சரி விடு, நான் பார்த்துக்கிறேம்மா, இப்போவே போய் சிவாவை நான் கூட்டின்னு வந்துடுறேன்" அப்படின்னோடனே உடனே கிளம்புறாங்க. "எங்கே போகிற மகா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "எல்லாம் சிவாவை கூப்பிட்டு தான் போகிறேன். எதுக்கு இவ்வளோ நேரம் சிவா அங்கே இருக்கணும்?" அப்படின்னோடனே, "உனக்கு கொஞ்சமாவது இருக்கா?" அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்து கேட்குறாரு. "என்ன இப்போ என்ன நடக்குது? அவன் மறுவீடு போயிருக்கான். மறுவீடு போகிற பையனை இப்படி தான் கூட்டின்னு வருவியா? உன் வேலையை பார்த்துட்டு" அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க மகா. இப்படி நடக்குது, இவங்களாம் சேர்ந்து ஓவராக பண்ணுறாங்களேன்னு.